வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த வரலட்சுமி நோம்போட சிறப்புகள் என்ன? யாரெல்லாம் இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கலாம்? யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடாது? வரலட்சுமி நோன்பு ரொம்ப எளிய முறையில் வழிபாடு செய்கிறது எப்படி? அதே மாதிரி கும்பம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை நாள் வழிபாடு செய்யணும்? அதே மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பு வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் எப்போ? பெண்களுக்கு ஒரு சில காரணங்களால் இந்த தடவை வரலட்சுமி நோன்பு இப்போ பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது எப்போ பண்ணலாம்? அடுத்தது வரலட்சுமி நோன்பு இது வரைக்கும் பண்ணுறதுக்கு பழக்கமே இல்லாதவங்க பண்ணலாமா? இந்த கலசத்தில் ஒரு சிலர் தண்ணீர் வச்சு வழிபாடு செய்வாங்க, ஒரு சிலர் அரிசி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி கலசத்தில் தண்ணீர் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அந்த தண்ணியை என்ன செய்யணும்? அதே மாதிரி கலசத்தில் அரிசி வச்சு வழிபாடு செய்கிறவங்க அந்த அரிசியை என்ன செய்யணும்? இது எல்லாமே இந்த பதிவில் பார்ப்போங்க. பொதுவாகவே அம்பிகையை வழிபாடு செய்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே விசேஷங்க. மகாலட்சுமி சாருமதிங்கிற பெண்ணுக்கிட்ட இந்த நாளில் என்னை வழிபாடு பண்ணால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி குறிப்பிட்டு சொன்ன அந்த நாள் தாங்க இந்த வரலட்சுமி நோன்புங்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தாங்க இது. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்திலே பாரம்பரியமாக அந்த வரலட்சுமி நோன்புங்கிறது கும்பிட்டுட்ருப்பாங்க. அவங்களெலாம் கண்டிப்பாக பண்ணலாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தாயார் வீட்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க திருமணம் ஆகி போகக்கூடிய அவங்க மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கலைன்னா கூட தன்னுடைய தாயார் வீட்டில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கிற பழக்கமே இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கலாங்க. ஆனாலும் என்ன அப்படின்னா வைராக்கியத்தோட கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து பண்ணலாங்க. அடுத்தது இந்த வரலட்சுமி நோன்பை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இரத்த பந்தத்தில் யாராவது இறந்துருக்காங்க, இந்த இறந்த தீட்டு இருக்குது அந்த வருஷத்தில் அப்படின்னா அவங்க இந்த விரதத்தை பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் எளிய முறையில் அன்றைக்கி எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னா, மகாலட்சுமியோட திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா வழிபாடு செஞ்சு வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் நெய்வேத்தியம் பண்ணி மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான முறைங்க. அடுத்தது கும்பம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க எத்தனை நாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா 3 நாள் வழிபாடு செய்யணுங்க. முதல் நாள் அம்பிகையை வாசல்லேருந்து நம்ம வரவேற்று வழிபாடு செய்யணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு பூஜையெல்லாம் பண்ணி வழிபாடு செய்யணுங்க. அதுக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா புனர் பூஜை செஞ்சு இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணணும். இது மாதிரி 3 நாள் கும்பம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா 3 நாள் வழிபாடு செய்யணுங்க. அடுத்து இந்த வரலட்சுமி நோன்பு யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியாக கணவன் அமைவாங்க. திருமணம் ஆன பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வரலட்சுமி நோன்பு விரதம் எடுக்கும்போது அவங்களுடைய கணவருக்கு நல்ல ஆயுள் இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல செல்வ வளம் பெருகும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது செல்வ வளத்துக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகளோட நல்ல ஒற்றுமையோடும் நல்ல மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொடுக்குங்க இந்த வரலட்சுமி நோன்புங்கிறது. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அரிசியை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில பேருக்கான கேள்விகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அரிசியை நீங்கள் சர்க்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்லாங்க. வேறு எந்த கார உணவும் எடுத்து செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் தண்ணீர் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அந்த தண்ணியை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளிக்கலாம். தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நீரை நீங்கள் எங்கேயுமே கால் படாத இடத்துல நீங்கள் அதை ஊற்றிடலாங்க. ஒருவேளை இப்போ வரக்கூடிய வரலட்சுமி நோன்பை பெண்களுக்கு ஒரு சில காரணங்களால் அன்னைக்கு அவங்க இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அடுத்தது எப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க இந்த வழிபாடு செய்யலாங்க. ஒருவேளை அடுத்த வெள்ளிக்கிழமையும் அவங்களால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அடுத்தது இப்போ வரக்கூடிய நவராத்திரி வரும்ல, அந்த நவராத்திரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி நோன்பு 3 நாள் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்யும் போது இந்த கலசம் சில்வர் பொருளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. செம்பு வெள்ளி இது மாதிரியான பொருளை நீங்கள் கலசமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்து இந்த வரலட்சுமி நோன்பு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் என்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது முதல் நாள் அம்பிகையை நம்ம வாசல்லேருந்து நம்ம வரவேற்று அழைச்சிட்டு வரக்கூடிய நாள், அதாவது வியாழக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதாவது 7 ஆகஸ்ட் 2025 நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா 10:35 நிமிடத்துலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம பண்ணலாங்க. அந்த நேரம் இல்லை அதுக்கும் அடுத்த நேரம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா மாலை பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 7:20 நிமிடம் வரைக்கும் நம்ம பண்ணலாங்க. அம்பிகையை வரவேற்று நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ரொம்பவே சிறப்பான நாளும் கூடங்க.
எதனால் அப்படின்னா அன்றைக்கி ஆடி தபசும் கூடங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி 15 நிமிடம் வரைக்கும் நம்ம பூஜை பண்ணலாங்க. அதுக்கு அடுத்து பூஜை செய்யக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி 20 நிமிடம் வரைக்கும் அடுத்த டைம் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் இந்த நேரத்தில் சரடும் கட்டி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது மாலை 6 மணிக்கு மேலே பௌர்ணமி வருது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக பூஜை செய்யலாம். அதுக்கடுத்து சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா 9 ஆகஸ்ட் 2025 காலை 7 மணி 40 நிமிடத்துலேருந்து 8 மணி 55 நிமிடம் வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாங்க. அதுக்கு அடுத்த நேரம் காலையில் எப்போ அப்படின்னா காலை 10 மணி 40 நிமிடத்துலேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாங்க. ஒரு சிலர் நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் அம்மனை அழைச்சி நம்ம வழிபாடே செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நான் இப்போ பூஜையில் கொடுத்துருக்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் 7 மணி 40 நிமிடத்துலேருந்து 8 மணி 55 நிமிடம் வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கு அடுத்த நேரம் காலை 10 மணி 40 நிமிடத்துலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மனை அனுப்பி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் புனர் பூஜை பண்ணணும். அப்போ புனர் பூஜை பண்ணக்கூடிய நேரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை 10 ஆகஸ்ட் 2025 காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்தது காலை 10 மணி டு 11 மணி 45 நிமிடம் வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அது 2 நேரமும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலசத்தில் வெள்ளி நாணயமோ இல்லை தங்க நாணயமோ இல்லைன்னா நாணயமே நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த நாணயத்தை உங்களுடைய பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த காசை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குங்க. ஆக மொத்தம் நான் உங்களுக்கு இந்த வரலட்சுமி நோம்போட சிறப்புகள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.